அடுத்தவங்களுடைய நெருங்கிய நண்பனே தப்பு பண்ணினா கூட அந்த தப்புக்கு துணை போகாத ஒரு உத்தமமான கேரக்டர் மீனராசி. தேவையில்லாத உங்களுக்கு ஒரு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பிராஞ்சில் உங்களை கொண்டு போய் போட்டாங்க. நீங்கள் உங்கள் வீடு மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, சேர்ந்துருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், அதெல்லாம் நடக்கும். இப்போ முயற்சி பண்ணிக்கலாம். அந்த ப்ரமோஷனுக்குரிய கிரகமில் வக்கரப்பட்டு நிற்குது. அப்போ கொடுத்த ப்ரமோஷன் தப்போதில் ரிவோக் பண்ணிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்களால் சில சோதனைகள் இருக்கும், அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு இருக்கலாம். சனி பொதுவாக ஒரு ராசியில் வக்கரமாக இருக்குன்னா, ராசினா சந்திரன் உட்கார்ந்துருக்கிற இடமா அர்த்தம். அங்கே போய் சனி வக்கரம் அடைகிற போது பலருக்கு பார்க்குறேன், நடைமுறை வாழ்க்கையில் ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் பார்க்குறேன், மனநிலைகள் பாதிக்குது. நீங்கள் பொதுவாக பாருங்களேன், யார் எதனால மன அழுத்தம் வரலாம்? ஒரு ஆஃபீஸ் விஷயமா இருக்கலாம், பிள்ளைகள் விஷயமா இருக்கலாம், வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு சில ப்ராப்ளமாக இருக்கலாம். இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குது. இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. தினந்தோறும் தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இது உங்களுக்கு பெரிய நன்மைகளை ரிலீஃப் கொடுத்துரும். நிறைய மீனராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு சாஃப்டான நேச்சர். எந்த ஒரு விஷயத்தையும் பிறருக்கு உதவியாக செய்யக்கூடியவர்கள், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல கேரக்டரை கடவுள் கொடுத்தார். அதே நேரத்தில் தவறான விஷயங்களுக்கு துணை போகிறதும் கிடையாது. அடுத்தவங்களுடைய நெருங்கிய நண்பனே தப்பு பண்ணினா கூட அந்த தப்புக்கு துணை போகாத ஒரு உத்தமமான கேரக்டர் மீனராசி. அந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சனி பகவான், சனி வக்கரமாக இருக்காரு. ஜென்மத்தில் சனி வக்கரமாக இருக்காருங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம பார்த்துக்கிட வேண்டியதுதான். அது சொல்லாமல் நான் விடக்கூடாது. 11ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் வக்கரமாகிறாருங்கும் போது ஒரு நன்மை இருக்குது, ஒரு தீமை இருக்குது. விரையாதிபதி வக்கரமாகிறாரு, 12ஆம் இடத்துக்கு அதிபதி, ரொம்ப நன்மை. உங்களுக்கு எதிர்பாராத ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க ஆஃபீஸில், நீங்கள் விரும்பவே இல்லை அந்த டிரான்ஸ்ஃபர். அந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ உங்கள் வித்ட்ரா பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வரும், உங்களுக்கு நன்மை வரும். தேவையில்லாத உங்களுக்கு ஒரு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பிராஞ்சில் உங்களை கொண்டு போய் போட்டாங்க. நீங்கள் உங்கள் வீடு மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, சேர்ந்துருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், அதெல்லாம் நடக்கும். இப்போ முயற்சி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பலருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த ப்ரமோஷனுக்குரிய கிரகமில் வக்கரப்பட்டு நிற்குது. அப்போ கொடுத்த ப்ரமோஷன் தப்போதில் ரிவோக் பண்ணிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகளை பகைச்சிக்கிடக்கூடாது. உங்களுக்கு ப்ரமோஷன் ரிவோக் ஆகாமல் பார்த்துக்கிடணும், அதெல்லாம் முக்கியம். குடும்பத்து பெரியவர்களின் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். ஏன்னா லாபாதிபதி போய் வக்கரமாகி நிற்கிறாரு. நெருங்கிய நண்பர்கள், அவர்களால் சில சோதனைகள் இருக்கும், அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு இருக்கலாம். சனி பொதுவாக ஒரு ராசியில் வக்கரமாக இருக்குன்னா, ராசினா சந்திரன் உட்கார்ந்துருக்கிற இடமா அர்த்தம். அங்கே போய் சனி வக்கரம் அடைகிற போது பலருக்கு பார்க்குறேன், நடைமுறை வாழ்க்கையில் ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் பார்க்குறேன், மனநிலைகள் பாதிக்குது. மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ராசியில் சனி வக்கரமாக உட்கார்றாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் மனசை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், மைண்டை ஃப்ரீயாக வைக்கணும். பொழுதுபோக்கு விஷயங்கள் கூட நல்ல விஷயங்கள், ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு வச்சுக்கணும், நன்மை நடக்கும். நீங்கள் பொதுவாக பாருங்களேன், யார் எதனால மன அழுத்தம் வரலாம்? ஒரு ஆஃபீஸ் விஷயமா இருக்கலாம், பிள்ளைகள் விஷயமா இருக்கலாம், வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு சில ப்ராப்ளமாக இருக்கலாம். அதனால தானே மன அழுத்தம் வரப்போகுது. இந்த விஷயங்கள்லாம் அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதனால் பெரிய தீமைகளெல்லாம் இப்போ வந்துருமானா, நமக்கு பெரிய யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய பார்வை. அதனால இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்கறதுனால பெரிய பெரிய ஆபத்துகள் வராமல் தப்பிச்சிட முடியும். இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குது. இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. தினந்தோறும் தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இது உங்களுக்கு பெரிய நன்மைகளை ரிலீஃப் கொடுத்துரும். சனி பகவான் 3ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கார், வக்கர சனி. 3ஆம் இடத்துல தொடர்பு இருக்கிற போதே நம்ம கேள்விப்படக்கூடிய சில விஷயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை நிலைகுலைய வைக்கக்கூடியதாகவோ பிரச்சனைக்குரியதாகவோ இருக்கலாம், தப்பான செய்தியாக கூட இருக்கலாம். வதந்திகள், நம்மளை பற்றின வதந்திகள், சில வதந்திகள் உலா வரும். அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருங்க. இதுவும் கடந்து போகும்னு வச்சுக்கோங்க. பயணங்கள் செய்கிறீங்க, அது வான்வழி பயணமாக இருக்கட்டும், ரயில் பயணமாக இருக்கட்டும், எந்த பயணமாக இருந்தாலும் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. எந்த ஒரு விஷயம் யாரிடம் பேசினாலும் உங்களுடைய பேச்சினால், கம்யூனிகேஷனால்
சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய நேரம் மீனராசிக்காரங்களுக்கு. குறிப்பாக ஆஃபீஸ் விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த சளி தொந்தரவு சிலருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஸ்துமா தொந்தரவு, சளி தொந்தரவு, காது மூக்கு தொண்டை தொந்தரவு மீனராசிக்காரங்களுக்கு இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது பெருகும். அதனால கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சில பேர் கழுத்து பிரச்சனை இருக்கும்பாங்க. அதே நேரத்தில் காசு பணத்துக்கு குறைவே கிடையாதுங்க. இந்த வக்கரச்சனி காலத்தில் நீங்கள் ஃபீல் பண்ண போகிற முக்கியமான விஷயம், நல்ல வருமானம் வருதுங்க, எனக்கு நான் நல்லா இருக்கேன், குடும்பத்து பெரியவர்கள் எனக்கு ஆறுதலாக இருக்காங்க, ஆஃபீஸில் உள்ளவங்கள்லாம் எனக்கு உயரதிகாரியெல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, நல்லா இருக்குது. அதே மாதிரி திருமண வாழ்க்கை எனக்கு சந்தோஷமாக போகுது, கணவன் மனைவி கடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம்னு சொல்லுவீங்க. சார் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், கல்யாணம் ஆகுமா, இதுதான் உங்கள் கேள்வியாக இருந்தால் நல்ல முறையில் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். நிறைய மீனராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சந்தான பிராப்தி எதிர்பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. செயற்கை முறை கருத்தரித்தில் குழந்தை பாக்கியம் பிறக்கக்கூடிய யோகமெல்லாம் இப்போ பலருக்கு இருக்குது. சிலருக்கு இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதெல்லாம் அதிர்ஷ்டம்தான். குலதெய்வ வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கும். வாழ்க்கையில் என்ன தடை இருந்தாலும் சரி, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பெரிய வெற்றியை கொடுக்கும். நம்ம மற்ற சாமியை கும்பிடும்போது அந்த சாமி நமக்கு அருள் தரணும்னா கூட நம்ம குலதெய்வத்தினுடைய உத்தரவு வாங்கிட்டு தான் அது அருள் தர முடியும். குலதெய்வம் மறுக்கக்கூடிய ஒன்று இன்னொரு சாமி கொடுத்துறாது. அதனால தான் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிறோம். இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போய் இங்கே வழிபாடு பண்ணி பாருங்களேன், பெரிய பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட துவங்கிடும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, அவங்களுக்கு நல்ல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், படிப்பு ரொம்ப நல்லா வரும். வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கும், அந்த யோகம் இருக்குது. நாங்கள் எதுலங்க கவனம் செலுத்தணும்னா, கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கு. லைஃப் பார்ட்னருக்கு சில ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கலாம். அது என்னன்னு பாருங்கள். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், சில பேர் பிஸ்னஸை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அவர்கள் உங்கள் கருத்துலேருந்து மாறுபட்டு இருப்பாங்க. அது என்ன கருத்துன்னு பார்த்து அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி விடுறது மீனராசிக்காரங்களுக்கு இப்போ மிக மிக அவசியம். அதை புரிஞ்சுக்கோங்க. கர்மச்சனியாக இருக்கிறாரு. சனி என்ன பண்ணுறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கர்மச்சனியாகவும் ஒரு இந்த இடத்துல செயல்பட போகிறாரு. கர்மச்சனியாக வராருன்னா நீங்கள் மிக முக்கியமாக தாய் தகப்பன், குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, அவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்து தான் தீரணும். இப்போ நீங்கள் நிறைய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. இந்த மீனராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு போய் ஆஞ்சநேயர் கும்பிட்றது நல்ல நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் இந்த நேரத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு செய்வதும் மீனராசிக்காரங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்குது. பிஸ்னஸ் ரீதியாக நல்ல லாபம் வரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு சிறப்பாக வரும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் வெற்றி பெற்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல படிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு வந்து சேரும். பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் வருது. நல்ல கல்வி, நல்ல பண வசதி, வாழ்க்கையில் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கிறது புரிஞ்சுக்கோங்க. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய நிம்மதியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.